நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் எல்லாமே சுத்தமான எண்ணெய் கிடையாது. எல்லாமே பாக்கெட்டில் அடைச்சி விற்கிறாங்க. அது என்ன எண்ணெய் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, ஆனால் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால நிறைய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சு வலி, ஹார்ட் அட்டாக்கு, சுகரு, கொலஸ்ட்ராலு, ப்ரெஷர், இந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. பழைய காலங்களில் தேங்காய், கடலை வில்லேஜில் இருக்கும் கொண்டு போய் செக்கில் கொடுத்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. 100ல் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வரும். இன்றைக்கி யாருக்கு எப்போ வரும்னே தெரியாத ஒரு சூழலில் இருக்கும். அதனால் இன்றைய காலகட்டங்களிலும் செக்கீர்னெல்லாம் விற்கிது. விலை கொஞ்சம் கூட தான். உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல பொருட்களை நம்ம தேடி போய் தான் வாங்கணும். விலை அதிகமாக கொடுத்து வாங்க தான் செய்யணும். ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க, உடல்நலம் தேவையா இல்லை இந்த ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்றத எதை பார்க்குறீங்களோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த KYC அப்டேட் அப்படின்றது அவள் ஒரு தொடர்கதை, அந்தமான் காதலி, அந்தமான் தீவு அப்படின்ற மாதிரி அது பாட்டுக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக ஜூன் 4க்குள்ளார அதெல்லாம் முடிவு பண்ணிடலாம். நிறைய நபர்கள் KYC அப்டேட் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் ஒன்றும் வெரிஃபைடு ஆகலை, பெண்டிங்னு இருக்குது. அதை வெரிஃபைடு பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய நபர்கள் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு OTP வராமல், பேன் கார்டு இமேஜ் எடுத்துக்காமல், இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இன்றைக்கி காலையிலேருந்து எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. உங்களுடைய அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி KYCக்குள்ளார போனீங்கன்னா உங்களுடைய பேர் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய பேன் கார்டு நம்பரு, உங்கள் பேன் கார்டு இமேஜை அழகாக தெளிவாக ஃபோட்டோ எடுத்து அதை கிராப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே சூஸ் இமேஜில் போனீங்கன்னா ஃபைலுக்குள்ளார போகும். உங்களுடைய பேன் கார்டு இமேஜை சூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக செட் ஆகும். SMS அப்படின்றத டிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த 6 டிஜிட் OTP என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய KYC அப்டேட்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. பண்ணாதவங்க எல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள், ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இமேஜ் மறுபடியும் உங்களுக்கு செட் ஆகலைன்னா வேறு ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அந்த இமேஜை ரிட்டன் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லிவிட்டு அதை சூஸ் பண்ணுங்கள், ஒர்க் ஆகுது. நானே இன்றைக்கி தான் KYC அப்டேட் பண்ணேன். எனக்கு கீழே இருக்கிற நிறையா டவுன்லைன் மக்களும் இன்றைக்கி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே இருக்கிற டவுன்லைன் உறுப்பினர்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள். எல்லாருமே KYC அப்டேட்டை பண்ணி முடிங்க. அப்போ தான் அவங்களும் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த KYC அப்டேட்டில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி பண்ணலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். நேற்று சொன்ன மாதிரி தான், யாராச்சும் போலியாக உங்களுக்கு கால் பண்ணி லோன் கொடுக்குறோம், KYC அப்டேட் பண்ணுறோம், உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலாம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கும் எந்த டீட்டெயிலும் கொடுக்காதுங்க. நிறுவனம் நம்மக்கிட்ட எந்த பர்சனல் டீட்டெயிலையும் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க மாட்டாங்க அப்படின்றதையும் இதன் மூலிமா இன்னொரு முறை ஞாபகப்படுத்திக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.